அதனால் ஓடி வந்து காப்பாற்றினேன். கடைசியாக எனக்கே தண்டனை. உனையும் செய்துவிட்டு நல்லவன் போல் நடிக்கின்றாயா? தப்பித்து விடாமல் நினைக்கிறாயா? நீதிமன்றத்தில் ஐயா, எனக்கு நீதி வேண்டும் ஐயா, எனக்கு நீதி வேண்டும். இவனுக்கு தண்டனை வாங்கி கொடுங்கள் ஐயா. இவன் உயிரோடு இருக்கவே கூடாது ஐயா. எனக்கு நீதி வேண்டும் ஐயா. மன்னரை சந்திக்கிறோம் நீதிமன்றத்தில். காலம் காலப்பாட்டை எப்படி எல்லாம் சரி செய்கிறது? பஞ்சகங்கள் செய்துவிட்ட உலகத்திற்கு தான் இந்த காலமும் இடம் கொடுக்கிறது. ஆனால் பஞ்சக பாவிகள் எனக்கு தண்டனை கொடுப்பார்களா? நீதிமன்றம் அழைக்கிறார்கள். ஓகே, நீதியே கிடைக்கட்டும். என் நாட்டு மக்களுக்கு நான் செய்த தியாகமாக இருக்கட்டும். யாருக்கு எனக்கு கொடுமை காலம். அதான நல்லவனோடு சேருங்க, நல்ல புத்தி வரும், நல்ல அறிவு. நீ நாட்டு இளவரசன் என்னை பார்த்து ஆடாதடா ஆடாதடா மனிதா ஆட்டம் போட்டாடம்
தண்டனையே கிடைக்கட்டும். என் மக்களுக்கு நான் உயிர் கொடுக்கவும் தயாராக இருக்கிறேன். அழைப்போம், போவோம், நீதிமன்றம் போவோம். அத்தையா, டேய், கொலை செய்தது நானு. டேய், அந்த குருடனை கொலை செய்தது இந்த பைரவன். ஆனால் டேய், பழியை யார் மேல் போட்டு பார்த்தாயா? இளவரசன் மீது பழியை போட்டேன். இளவரசன் எந்த தவறும் செய்யவில்லை. அவரே செய்யாதவன் குற்றவாளி. தவறு செய்தவன் நிரபராதி. வாடா வாடா வாடா. நீதான் என்னுடைய தந்தையை கொலை செய்தது என்று தெரியாமல் இந்நாட்டு இளவரசரை பழி போட்டு விட்டேனே. முடிந்தால் அவருக்கோ மரண தண்டனை என்று உரைத்திருக்கின்றார் இந்நாட்டு மன்னர். அவரை காப்பாற்ற வேண்டும் என்றால் இப்போது செல்கின்ற நீதிமன்றத்திலே சென்று அவர் நிரபராதியை நிரூபிக்கிறேன். உன்னை குற்றவாளி என்று சொல்ற வர